இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. 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 மேடம், சொல்லுங்க. இவர்தான் மிஸ்டர் மதன். ஓ, லாஸ் ஏஞ்சல்ல ஐடி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். ஐ சி. நம்ம ஊர்லயும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் தீம் பார்க் ஐடியாவை சொன்னாரு. மதன் சார், நான் சொன்னல இந்திராணி மேடம், அது இவங்க தான். இவங்க உதய பெருமாள் சார், அவங்களோட சித்தப்பா. வணக்கம். இவங்களாம் அவங்களோட ஃபேமிலி. வணக்கங்க. கபிலா, அக்கா, நம்ம சிட்டியோட அவுட்டோர்ல நமக்கு ஒரு லேண்ட் இருக்குல்ல, லாஸ்ட் இயர் கூட அதை சேல் பண்றதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி கடைசியில் அதை விற்க முடியாம போயிடுச்சு. ஆமாக்கா. இப்போ அந்த லேண்டை தான் நாம இவங்க கிட்ட சேல் பண்ண போறோம். சரிக்கா. இந்திரா, நீங்க எல்லாரும் பேசிட்டுங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க சித்தி. ரித்திகா வா. அத்தை, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ரித்திகா? ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. அக்கா, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போ கபிலா. அப்புறம் என்ன, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாம்ல? சைன் பண்ணிடலாமே. மேடம், முதல்ல நீங்க சைன் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண சொல்லுங்க. இந்தாங்க பெண். மா, மாப்பிள்ள, நீங்களும் சைன் பண்ணுங்க. ரித்திகா, நீயும் சைன் பண்ணு. அண்ணி, என்ன இது? ஷேர்ல உங்களுக்கு மட்டும் 50%, மத்தவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 50% போட்டிருக்கு. ரித்திகா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சைன் பண்ணு. என்ன நீ? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லாம சைன் பண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரித்திகா, உன்னோட ஹஸ்பண்ட் நான் சொல்றேன். இப்ப இதுல சைன் பண்ண போறியா இல்லையா? நான் நினைச்சாலும் இப்போ என்னால சைன் பண்ண முடியாதுங்க. என் கையில அடிபட்டுருச்சு. ஏய், மிஸ் இந்திராணி, என்னங்க இதெல்லாம்? இப்படி கடைசி நேரத்துல என்ன முன்னாடி வச்சுக்கிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த லேண்ட வாங்கவே வந்திருக்க மாட்டேன்ல. உங்களை நம்பிதான் நான் அந்த லேண்ட்ல தீம் பார்க் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி வேற முடிச்சிட்டேன். சும்மா கிடையாது, பல கோடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. இப்ப வந்து நீங்க இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேணாலும் நீங்க டைம் எடுத்துக்கோங்க.
ஆனா எனக்கு இந்த லேண்ட நீங்க சேல் பண்ணியே ஆகணும். இல்லனா உங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக இத நான் லீகலா மூவ் பண்ண வேண்டி வரும். பாத்துக்கங்க. அதென்ன கிச்சனுக்குள்ள போகும்போது கை நல்லா இருந்துச்சு, வரும்போது அடிபட்டுருச்சா? காஃபி போடுறதுக்காக போன இடத்துல கையில அடிபடுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏய், இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடாதன்னு நான் தான் சொன்னல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ரித்திகா, நான் கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. உன் கையில எப்படி அடிபடுச்சு? நான் வந்து பார்த்தப்ப கூட உன் கை நல்லா தானே இருந்துச்சு. டேய் கபிலா, என்னப்பா இது? ஒருத்தி கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றா, நீங்க என்னடான்னா அதை ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க? மா, சும்மா உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காது. இந்த பாருங்க, இப்பவே ரித்திகா கையில இருக்கிற கட்டை கழட்டி காட்ட சொல்லுவேன். அது உங்களுக்கு தாமா அசிங்கமா போயிடும், சொல்லிட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு என் மேல இப்படி எரிஞ்சு விழுறீங்க? நான் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்றேன், நீங்க என்னடானா ஏதோ திருடனை புடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் என்ன எனக்காகவா இப்படி எல்லாம் பேசினேன்? உங்களுக்காக தான். நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் இப்படி கேட்டேன். இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ மூணாவது மனுஷிகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. ரித்திகா, நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் நானும் ரியாக்ட் பண்ண முடியும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல என் அக்கா கிட்ட பிரச்சனை பண்றதுலே தான் குறியா இருக்கேன். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட நல்லபடியா நடந்து பண்ணி எதிர்பார்க்கிறேன்? இந்த பாரு ரித்திகா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அன்னைக்கு நம்ம கல்யாணத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்தப்ப கூட, என் அம்மாவே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்ப கூட நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தேன். ஆனா அப்படிப்பட்ட நானே சொல்றேன், என் அக்காவை பகைச்சுக்கிட்டு தான் நீ என் கூட வாழணும்னு நினைச்சா அது நல்லா இருக்காது ரித்திகா.